தினேஷ், எக்ஸாம் எப்படிடா பண்ண? நல்லா பண்ணிருக்கியா? நான் அம்மா எப்பயும் அரைகுறை தான், தெரிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்க பவி. நீ எப்படி பண்ணியிருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ சூப்பராக தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதான் இல்லை, நானும் ஒரு 50% தான். ஈஸி இல்லை, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. அடக்கடவுளே, படிக்கிற பிள்ளை நீ எப்படி சொன்னா என்ன பவி, நியாயம் இதெல்லாம்? இதில் என்ன இருக்கு? படித்த கொஸ்டின் வந்திருந்தா ஈஸி, படிக்காத கொஸ்டின் வந்திருந்தா கஷ்டம் தானே. அதுவும் சரிதான் பவி. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டே இருந்தேன். கேளு. பவி, நீ தப்பா எடுத்துக்கலனா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா? என்ன ரீசன் திடீர்னு கூப்பிடுற? இல்ல, எங்க அண்ணி உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். அடப்பாவி, நான் சொல்லிதான் உங்க அண்ணிக்கிட்டே பேசினேன். இப்ப அண்ணி இன்ட்ரோ கிடைக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்ட, அப்படிதானே? அப்படியே வச்சுக்கலாம். என்னமோ தெரியல, அவங்க கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் மீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி, ஓகே, போலாம். உண்மையா சொல்ற? இப்ப காலேஜ் 1 hour இல்லையா தானே முடிஞ்சிருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, போகலாம். ஐயோ, என்னால நம்பவே முடியல. நான் நினைச்சேன் நீ வரமாட்டேன்னு. நான் காலேஜ் சீக்கிரம் முடிஞ்ச ஒரே காரணத்தால தான் வரேன், இல்லைன்னா வரமாட்டேன். சரி, பரவாயில்ல பவி. எப்படின்னா என்ன, அதான் வரேன்னு சொல்லிட்டேல. நான் வந்து பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன், சரியா? சரி பவி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் வருது. இந்த பஸ்ல ஏறலாம். ஓகே தினேஷ். கொண்டாடி வீட்டுக்கு வந்துட்டோம்ல, இப்போ உள்ளே போகலாமா நம்ம ரூமுக்கு? ரூமுக்கா? என்ன வந்த உடனே ரூமுக்குங்கிறீங்க? அங்கே இருக்கு மக்கு. நான் காலேஜில் சொன்னேன்ல மொத்தம் கொடுக்குறேன்னு, என்னடி எல்லாத்தையும் அதுக்குள்ள மறந்துட்ட? என்னங்க, அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த உடனே வா. அடியே, இவ்வளோ நாள் நான் இதையாவது தராமல் இருக்கேனேன்னு சந்தோஷப்படு. நீ வேற. சரி சரி, பாவம், ரொம்ப கஞ்சி கிடக்குறீங்க. முத்தம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தந்துட்டா போச்சு. அப்பாடா, எங்க ஏமாத்திடுவேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். இன்னைக்கு அதாவது கிடைக்குது. ரொம்ப மூச்சு விடாதீங்க, பறந்துட போகிறேன். அடி போட்டேன்னு வச்சுக்கோ. சரி வா, உள்ளே போகலாம். ஓகேங்க. இன்னைக்கு மொத்தம் கொடுக்குற சாப்பில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருணும் அவளை. சொல்லுங்க பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல, என் பையன் இப்போ வந்துருவான், அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க மேடம். அப்புறம் இன்னைக்கு வியாழக்கிழமை வீடெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுறீங்களா? அதுக்கு என்னம்மா, போட்டு விட்டுறலாம், விடுங்க. சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிங்கம்மா, நான் போய் வீடு ஃபுல்லாக போடுறேன். சரிங்க பாட்டி, போங்க. அது விஜய், வாப்பா. பாட்டி, நீ எங்க இங்க? எதுவும் பேசாத. வரேன். காலையிலே சாப்பிடாமே போயிட்டா. இந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க, எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்க. நீ போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஏன்னா எப்பயும் நீ தானே வீட்டில் வேலை செய்வ, இது என்ன புதுசா வெளியே இருந்து ஆளை வேலைக்கு எடுத்துருக்க? எல்லா வேலையும் என்னாலே செய்ய முடியாது. நான் தான் காலையிலே கை கால் வலிக்குது, கொஞ்சம் மாப்பாட்ட சொல்லி உன் பண்டாடி கிட்ட சொன்னேன், நீ தான் எடுத்துட்டு போயிட்டா, நான் என்ன பண்றது? சரி வாம் இருப்பான், நான் எதுவும் சொல்லலை. நான் ரூமுக்கு போறேன். எம்மாடி, இதுதான் உங்க பையனா? ஆமா பாட்டி, என்னோட பையன், அது அவன் பண்டாட்டி. எம்மாடி, நான் தான் இந்த வீட்டுக்கு புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கேன். 2 பேரும் ஜோடி படுத்தா அம்சமா இருக்கு. அதான் லட்சுமி மாதிரி இருக்க மணி, நல்லா இருக்கு ஜோடி படுத்தா. பாட்டி, உள்ள போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஏன் பாட்டி இப்படி பண்ற? இப்ப எதுவும் சொல்லவும் முடியாது. கண்மணி வா, ரூமுக்கு போலாம். வந்த உடனே அவளை 1 நிமிஷம் வர்றானா பாரு, மொட்டை பூச்சியோட ஒட்டிக்கிட்டு தானே தெரியுறான். என்னத்தை தான் போட்டு மயக்காடுகளோ. சி கரும, எல்லாம் பார்க்கணும் என் தலையை எடுத்து. தம்பி, உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பேன். இல்ல பாட்டி, பரவாயில்ல. எப்படி உனக்கு? இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வீடு கிடைக்கிற வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். போங்க, அங்க என்ன பேச்சு வண்டி கிடக்கு. சரிங்கம்மா. வாடி, மேல ரூமுக்கு போவோம். சரிங்க, போங்க. எத்தனை நாள் இதெல்லாம் நானும் பாக்குறேன். என்னடியாச்சு? நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன், உம்முன்னு இருக்கா முட்டை கண்ணி. என்னடியாச்சு? ஒன்றும் இல்லைங்க, எதுவும் இல்லை. வீட்டுக்கு வர வரைக்கும் நல்லா தான் இருந்த, அதுக்குள்ள என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அம்மா கீழே பேசினாங்க, வேற யாரு அந்த ஒரு பாட்டி இருந்தாங்க, அவ்வளோதானே. எதுவுமே நடக்கலையே. நீ ஏன் எப்போ பாரு முகத்தை சீரியஸாகவே வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல கண்மணி. ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் எப்போ பாரு ஏதாவது கேட்டுட்டே இருக்கீங்க. சீரியஸா மேடம்? எதுவும் இல்லை மனசுல, அப்படிதானே? ஆமா, எதுவும் இல்லை. இல்ல, வேண்டாம். முடியவே முடியாதுடி. இன்னைக்கெல்லாம் ஏன்றது நீ தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளா ஆசையா இருக்கேன்.
தயவு செஞ்சு இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். இது நல்ல கதையா இருக்கே. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். லூசு, என்னைக்கு இருந்தாலும் நமக்குள்ள நடக்கிறது தானே. நீ ஏன் இப்படி தடை போட்டுட்டே இருக்கா? ம் என்னங்க அதெல்லாம் வேண்டாங்க. மொத்தம் மட்டும் கொடுக்கறனா கொடுங்க, மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம். பிடிக்கி இருக்கி உன்னை வச்சுக்கிட்டு எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளோ ஆசையோடு இருப்பாங்க. நீ மட்டும் ஏன் தான் அப்படி இருப்பியோ மங்குனி மங்குனி. நான் இதுக்கு ஆசைப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணலையே. ஐயோ கடவுளே, நானும் இதுக்கு ஆசைப்பட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணல. இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் நடக்க வேண்டியதானே அடி. நீ என்னமோ நான் உன்னை ரேப் பண்ற அளவுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க. நான்லாம் அப்படி நினைக்கல, நீங்க தான் இதை வளர்த்துட்டு கிடைக்கிறீங்க. தள்ளுங்க, எனக்கு வேலை இருக்கு. அடிங்க, இதை விட்டுட்டு உனக்கு என்னடி முக்கியமானவளா? ஒழுங்கு மருந்தே இங்கே இரு, அவ்வளோதான் பார்த்துக்கோ. ரொம்ப தாங்க அரேஞ்ச் மாட்டீங்க. ஏன் பண்றட்டி கோவப்படுற? நீ கியூட்டா இருந்த, இப்ப பாரு உன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க சைக்கிள. ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க உண்மையை சொல்லுங்க. முத்தம் மட்டும்தான் இன்னைக்கு ஓகேன்னு சொன்னேன், மற்றதுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். சும்மா சும்மா நீங்க அதே சொல்லாதீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு டைம் நமக்குள்ள அது நடந்தா என்ன ஆகும் நீ நினைச்சுக்கிட்டது வேண்டாம் வேண்டாங்கிற சொல்லு. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா இப்ப எதுவும் வேண்டாம். ஐயோ கடவுளே, அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஓ, நீ எதை நினைச்சுக்க பயப்படுறேன்னு எனக்கு தெரியும். என்னது சொல்லுங்க பாப்போம். எங்க நமக்கு முதல்ல நடந்துச்சுன்னா நீ திடீர்னு பிரெக்னன்ட் இது ஆயிடுவ, அதை நினைச்சு தானே பயப்படுற. ஆமா அதுவும் தான். சரி, ஆனா இப்ப என்ன? ஆனா என்னவா? ஆமாடி, நீ மாசமானா என்ன? நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பா இருப்போம், நானும் சந்தோஷமா தானே இருப்பேன். என்ன என்னங்க நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நம்ம காசுக்காக மத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுல இந்த நேரத்துல குழந்தைலாம் நமக்கு தேவையா? என்ன பேசுறீங்க நீங்க? பாருடி, இன்னொரு டைம் இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோ, சப்புன்னு இழுத்துருவோம். ஓ, என்ன அடிக்க அளவுக்கு உங்க கை வந்துருச்சு அப்படிதானே? நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? விளையாட்டு கூட குழந்தை தேவையான்னு சொல்லாத கண்மணி. குழந்தை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே ஈஸியா கிடைக்காது கண்மணி. அது கடவுள் கொடுக்கும்போது தான் கொடுக்கும். நம்ம கையில எதுவும் இல்லை. ஆனா அதுக்குன்னு இது நடந்தாலே அது நடந்துடும் நீ நினைக்கிற பத்தியா, அது உன்னோட முட்டாள்தனம். இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கிறுக்கி, நான் சொல்றதா உனக்கு புரிய மாட்டேங்குது. நமக்குள்ள நடக்க வேண்டியது நடந்தா நமக்குள்ள பாசமும் அன்பும் காதல் எல்லாமே அதிகமாகும். உன் மரமட்டிக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. இது சரிப்பட்டு வராது, சரிப்பட்டே வராது. நான் வெளியே போறேன். இங்க பாரு கண்மணி, உன் சம்மதத்தோட நான் எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ தான் விம்பு கட்டிட்டு இருக்க. இப்படி இருந்தா எப்படி சொல்லு? எனக்கு கடுப்பா இருக்குதுங்க. நீங்க இப்படி எல்லாம் நடந்தீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப என்ன பண்ணலான்ட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய், ரொம்ப பண்ணாதடி. ஏன்டி இப்படி இருக்கா? ஒரு பையனா இருந்து பாரு, தெரியும் ஒரு கஷ்டம் என்னன்னு. எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு எல்லாம் ஒரு காலம் நேரம் கூடி வரணும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது. அதை மேலே புரிஞ்சுக்காங்க. ஏய், என்னடி ப்ளீஸ் கண்மணி, இதுக்கு மேலே உன்ட்ட என்னால் கெஞ்சவே முடியாது. அதுவும் இந்த விஷயத்துக்காக நான் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறேன்னே எனக்கே நான் நினைக்கும் போது அசிங்கமாக தான் இருக்குது. நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இப்படிலாம் இருக்காதடி ப்ளீஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்குள்ள நடந்ததுக்கு அப்புறம் நான் மாசம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு டைமும் செக்அப் போய் மாமா அத்தை செக்அப் போக காசு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை நம்ம ஃபைனல் இயர்ல இருக்கோம், நான் வயிற்று தூக்கிட்டு அங்கே போய் காலேஜில் நிற்க முடியுமா? ஏன் எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பின்னாடி வர்றது எதுவுமே முக்கியம் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? இப்போ என்னடி, என்னங்கிறா? ஏன் அப்படி ஒத்துக்க மாட்டேன்னு வீம்பு பிடிக்கிற? நான் ரியாலிட்டி என்னவோ அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கண்டதையும் நினச்சி கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அதுதான் புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாடி, உலகத்துல யாரும் பண்ணாததை யாரும் கேட்காததை நான் கேட்டுட்டேன். அதுவும் நான் கட்டின பொண்டாட்டி ஓன்ட்ட தாண்டி கேட்கறேன், வேற யார்கிட்டயுமே போய் கேட்கறேன். இதுல என்ன இப்படி சரிச்சுக்கிற? போதுங்க, நான் கேட்க முடியல. இப்போ என் கையை விட போறீங்களா இல்லையா? இங்க பாருடி, இப்ப மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ ஓகே சொல்லலன்னு வச்சுக்கோ, ஜென்மத்துக்கு அது நடக்கவே நடக்காத மாதிரி பண்ணிடுவேன். என்னங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா நீங்க? இதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணீங்களாப்பா? இங்க பாருடி, நான் உன்னோட புருஷன். நான் சொல்றது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. எப்பயுமே நீ பேச மட்டும் தான் கரெக்டா நினைச்சு பேசிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது கண்மணி. காலையில பேச வேணும்னு சொல்லி உங்க அப்பாவோட கையை எதிர்பார்த்துட்டு நின்னோம். காலையில என்ன திரும்ப யோசிச்சோம், நம்ம எங்கேயாவது பார்ட் டைம் ஜாப்க்காவது வேலைக்கு போகணும்னு. ஆனா இப்ப இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, காலையில என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அடிச்சு, உலகத்துல யாரும் கேட்காதது நான் கேட்ட மாதிரி ஓவரா பண்ணாத. எந்திரிச்சு போ. உனக்கு என்ன இஷ்டமோ அதே பண்ணி தொலைடி. போடி இங்க இருந்து. இப்படி எல்லாம் நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சதா நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டேங்க, தப்பு பண்ணிட்டேன். எதெல்லாம் நிஜம் நினைச்சனோ அது நிஜம் இல்லை, அது அத்தனையும் வெறும் நடிப்பு, அப்படித்தானே?
நான் ஒன்று ஓப்பனாக சொல்லட்டுமா கண்மணி, உனக்கு நீ மனசுல என்ன செட் பண்ணி வச்சிருக்கியோ அது நடக்கணும்னு எதிர்பார்க்குற. அது நடக்காது கண்மணி. ரியாலிட்டி வேற, நடக்கிறது வேற. அதை புரிஞ்சுக்கோ. சரிங்க, பரவாயில்ல விடுங்க. நான் புரிஞ்சுக்காதவளாவே இருந்துட்டு போறேன். உங்களுக்கு தானே எல்லாமே புரியுது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, என்ன விடுங்க. நான் தான் சொல்லிட்டல, இனிமே நீயே நினைச்சு வந்து கெட்டினாலும் நமக்குள்ள எதுவும் நடக்காது. உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே இருந்து தொலை. எந்திரிச்சு போ இங்கிருந்து. முதல்ல ரூமை விட்டு எந்திரிச்சு போய் தொலை. நானும் இவகிட்ட எவ்வளவு தூரம் தான் கெஞ்சிருது. சை, பிச்சைக்காரன் விட மோசமா கெஞ்சிட்டு இருக்கோம். சிறுடி, உன்னை நானும் கெஞ்ச விடல. என் பேர் விஜய் இல்ல. விஜய் இப்படி இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு அவரோட தேவை மட்டும்தான் முக்கியம். என்னை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. பாட்டி வேற இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் கடவுளே என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற? என்ன நான் தான் தப்பா இருக்கனா? விஜய் சொல்றது கரெக்டா தப்பா? இல்ல நான் யோசிக்கிறது தப்பா? அம்மாடி கண்மணி, பாட்டி கண்மணி, அம்மாடி தங்கம், உன்னை பார்க்காம இத்தனை நாள் பாட்டியால இருக்க முடியலம்மா. பாட்டி எந்திரி பாட்டி, ஒண்ணும் இல்ல. கண்மணி அழாதடாமா, எதுக்குடா இப்படி எழுவுற? ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒண்ணும் இல்ல. எதுக்கு பாட்டி இங்க வந்து வேலைக்கு சேர்ந்த? உனக்கு என்ன தலையெழுத்தா? ஏன் பாட்டி? கண்மணி, உன்னை பார்க்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா உன் மாமியார் இருக்குல்ல, அதுதான் வேலைக்கு விளம்பரம் கொடுத்திருந்தேன், அவங்களான்னு கேட்டுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. சரி இதுதான் சாக்குன்னு இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன். உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததுமா. எனக்கு வேற வழி தெரியலமா கண்மணி. பாட்டி, என் கண்ணு முன்னாடி நீங்க வேலை செய்யறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பாட்டி. நீ மாமா கூடயே போயிரு பாட்டி, இங்க இருக்காத. என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் கண்மணி. எம்மாடி, நான் வரும்போது நீ அழுதுட்டு இருந்த, என்ன ஆச்சுடா? என்னடா பாட்டி கிட்ட சொல்லு. உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்லன்னு பாட்டி மேல சத்தியம் பண்ணு. பாட்டி சத்தியம் பண்ணு கண்மணி. உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல சத்தியம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. சத்தியம் பண்ணு. பாட்டி தலைமையில ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சத்தியம் பண்ணு. பாட்டி அது வந்து ஒண்ணும் இல்ல பாட்டி, விடு பாட்டி. இல்ல என்னமோ நடந்திருக்கு. வீட்டுக்குள்ள வரும்போது நல்லா தான் இருந்த. மேல உன் புருஷன் கூட ரூமுக்கு போயிட்டு வரும்போது தான் ஒரு மாதிரி வாட்டமா இருந்தது. நான் வரும்போது அழுதுட்டு தான் இருந்தேன். மழுப்பாத கண்மணி, என்ன நடந்தது? மாப்பிள்ள உன்னை ஏதாவது சொன்னாரா? இல்ல பாட்டி,